ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனான ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்பில் இருந்து நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக உங்களுடைய ஜிபேயில் போய்ட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட இதுக்கு வரைக்கும் நீங்கள் அனுப்புனது, உங்களுக்கு வந்தது, அந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுமே அதில் காட்டும். அதில் நீங்கள் போய்ட்டு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் முடியாது. என்னால் கூட இந்த ஆப்பில் வந்து நம்ம சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணாமல் டெலீட் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் அதை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் அதை வந்து நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. பட் நம்ம சொல்கிற ட்ரிக்கை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே உங்களுடைய மொபைல், அதாவது ஜிபே ஆப்பில் ஷோ ஆகாத மாதிரி காட்ட முடியும். ஸோ அது எப்படி உங்களுடைய மொபைலில் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ கீழே இன்ஸ்டால்னு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இன்னொரு வழி. பட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற ட்ரிக்கு டேரெக்டாகவே அந்த இடத்துக்கு போய்டும். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற என்னுடைய பர்சனல் ஜிபேயோட இதை வச்சு உங்களுக்கு நான் லைவாக செஞ்சு காட்டுறேன். என்னுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 2 டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை உங்களுடைய இதில் வந்து என்னுடைய இதிலேருந்தே ரிமூவ் ஆகிறதையும் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிபேயில் போய்ட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள். இப்போது இந்த 15 ரூபாது ஒன்று, 47 ரூபாது ஒன்று பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 வந்து ஒரு டிரான்சாக்ஷன் போயிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 அன்றைக்கி வந்து 2 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 டிரான்சாக்ஷன் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் கண்டிப்பாக முடியாது. பாருங்கள், 3 டாட்டை கிளிக் பண்ணாலும் சரி இதில் வந்து பார்த்துக்க முடியும். பட் ஆனால் இதில் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்கன்ட்டு. ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கும் கீழே. அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே பேமெண்ட் இன்ஃபோன்னு இருக்குது பாருங்கள். இதை நல்லா பார்த்துக்கோங்க. பேமெண்ட் இன்ஃபோன்னு இருக்குது இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். நம்ம சொன்னோம் இல்லையா அந்த 15 ரூபாது ஒன்று பண்ணியிருக்கோம், ஒன்று ரிமூவ் பண்ண போகிறோம், 47 ரூபாது ஒன்று ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியுதா, நம்ம சொன்னோம் இல்லை அந்த 15 ரூபாது, அந்த 15 ரூபாது எங்கே இருக்குது, 47 ருபீஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைடில் இன்ட்டு மார்க் ஒன்று இருக்கும். அது மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்பப் வரும். அதுக்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும், அது ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி விட்ருவோம். இப்போ ரெண்டுமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டிரான்சாக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சினாலும் நீங்கள் இந்த ஜிபே ஆப் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து இதில் ஷோ ஆகும். வேணும்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ ரிமூவ் பண்ணதை உங்களுக்கு லைவாக அது காட்டணும் இல்லையா, டெலீட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அது ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன 2 ஆப்புமே இது 2 டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. 15 ரூபாது ஒன்று, 47 ரூபாது ஒன்று. இதை பேக் கொடுத்துட்டு சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்றதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே வந்து இங்கே ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்பில் இருந்து எப்படி நம்மளோட டிரான்சாக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பேடிஎம் இல்லைனா ஃபோன்பேன்னுட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.